ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம பால்கனி தோட்டத்தில் 2 க்ரோ பேக்கில் உள்ள மஞ்சள் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ நான் இது ஒரு 10 days தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். ஏன்னா காய ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு விட்டுட்டேன். பாருங்கள், நம்ம மண்ணோடது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மண்ணே இல்லை, நம்ம மண்புழு சாப்பிட்டுட்டு அழகாக அப்படி வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இதை அப்படியே நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நிரப்பி இதை நான் மற்ற செடிக்கு கூட கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். எல்லா தொட்டிலுமே எனக்கு இப்படி தான் இருக்கும். மேலே ஃபுல்லாக அப்படி மண்புழு சாப்பிட்டுட்டு மேலே கொண்டு இப்படி விட்டுரும் அதோட கழிவுகளை. அதனால தான் எனக்கு மஞ்சள் ரொம்ப பெருசாக பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த தொட்டிலையும் இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எடுத்திங்கன்னா தெரியும் மஞ்சளோட சைஸை பாருங்கள். இதுக்கு எல்லாம் காரணம் மண்புழு மட்டுமே. எவ்வளோ அழகாக சாப்பிட்டு விட்டுட்டு பார்த்தீங்களா, தொட்டி ஃபுல்